அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாசிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபாசிலாஸ் கிச்சனில் பெருநாள் விளாக் தான் பார்க்க போகிறோம். பெருநாள் அன்றைக்கி நான் என்னென்ன ரெசிபிலாம் செஞ்சேன், எப்படி பெருநாள் எங்களுக்கு போச்சு அப்படிங்கிறத நான் ஒரு விளாகாக எடுத்துருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் 6 மணிக்கு தான் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து ஆப்பத்துக்கு ஊற வச்சுருக்கிறேன், அதை அரைக்கணும். வாங்கிட்டு வந்த சாமானெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே கூவைக்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து கலரு கலந்து 4 கலராக கலந்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் புட்டிங் தான் வச்சுருந்தேன் மேரி பிஸ்கட்டில். அதுக்கு வந்து பால் காய்ச்சிக்கலாம். அதையும் போட்டு விட்டேன் அடுப்பில், பாலையும். அதே மாதிரி கடப்பாசியும் காய்ச்சிக்கலாம். கூவை வந்து ஒரு கலராக ஊற்றி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நான் எல்லா ரெசிப்பியும் வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெசிபி லிங்க்கெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால். இப்போ கடப்பாசிக்கு வந்து கடப்பாசி கட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றி இதையும் கொதிக்க வச்சுக்கலாம். புட்டிங்காக முந்திரி பருப்பு ஊற வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஆப்பத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நான் வந்து பராசப்பம் தான் செய்ய போகிறேன். அதனால் வந்து மாவு இப்போயே அரைச்சி வச்சா தான் காலையில் நல்லா புளிச்சு வரும். அதனால் மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து அதை மூடி வச்சிடலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து புட்டிங்க்காக நான் மேரி பிஸ்கட் வந்து ஊற வைக்க போகிறேன். மேரி பிஸ்கட் போட்டு பால் ஊற்றி அதை நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எப்போதும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணணும். இப்போ அதில் வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம். இப்போ கோழி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கோழியை வந்து நான் கழுவி எடுத்து வச்சுக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில். காலையில் தான் நான் ஆக்குவேன். அதனால் கழுவி சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடப்பாசிக்கு வந்து நான் எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை. இந்த இலையை அரைச்சி அதை அதில் வடிகட்டி ஊற்றிட்டேன். நல்லா வாசமாகவும் இருக்கும், நம்மளுக்கு கலரும் கிடச்சிடும். நான் எந்த ஃபுட் கலரும் இதில் நான் ஆட் பண்ணல. இதை போட்டுட்டு சீனி சேர்த்துக்கலாம். சீனி தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்துட்டு வடிகட்டிக்கலாம். வடிகட்டி ஒரு தடவை கொதிக்க வைங்க நல்லா. நான் 1 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்தேன். கடப்பாசியில் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இந்த மாதிரி நம்ம எதில் ஊற்றுறோமோ அதில் ஊற்றி வச்சுக்கலாம். கடப்பாசியை செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புட்டிங்க்கு வந்து முட்டையை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த மேரி பிஸ்கட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். மேரி பிஸ்கட்டும் ஊற வச்சுருந்த முந்திரியும். பால் ஊற்றி நல்லா திக்காக அடித்து எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம பால் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நல்லா வடிகட்டி ஊற்றிக்கலாம்.
அதுக்கப்புறம் முட்டையும் நல்லா மிக்சியில் அடித்து அதையும் வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் மெஹந்தி போட போயிட்டோம். மணி 12 ஆயிடுச்சு. மெஹந்தி போட்டுட்டு மற்ற வேலையை காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாச்சு. பாருங்கள் மெஹந்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஜாலூர் வீசி அதுக்கு உள்ளடம் செஞ்சு எல்லாம் வேலை பார்த்துட்ருக்கேன். கோழி வந்து ஏற்கனவே நான் கழுவி வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இப்போ அதையும் தாளித்து விட்டுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் தொழுவ கிளம்பியாச்சு. இதுதான் எங்களோட ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டோம். தொழுதுட்டு வந்தாச்சு. எல்லாருக்கும் சலான் கொடுத்துட்டு தொழுதுட்டு வந்து இப்போ நாங்கள் பசியார போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டு பெருநாளைக்கு புட்டிங், கடப்பாசி, கூவை, பராட்டா வந்து வாங்கினது தான். ஜாலூர் பராட்டா தான் வீட்டில் செஞ்சது. கோழியானம், இடியாப்பம், குலாப்ஜாம் இதெல்லாம் தான். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் காரைக்கால் போயிட்டுருக்கோம் அம்மா வீட்டுக்கு. அங்கே வந்து மதியானம் எங்களுக்கு லன்ச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு இந்த பெருநாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.